முக்கிய செய்தி. சென்னை வளைகுடா நாடுகளுக்கு 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். எந்தெந்த நாடுகளுக்கு செல்ல இருந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? பயணிகளுக்கு என்ன முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? மாற்று ஏற்பாடுகள் என்னென்ன? ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்த வரும் போரில் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலளிப்பு பெறுவதாக கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணை தொடர்ந்து வீசி வருகிறது. இதையடுத்து கத்தார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகள் தங்கள் வான் பரப்பை முழுவதுமாக மூடியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் வான்பகுதியில் மூடப்பட்டதை தொடர்ந்து விமானத்தில் பெருவாக பாதிக்கப்பட்டுள்ளன. கத்தார் நாட்டை தலைமையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் கத்தார் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் மறு உத்தரவு வருவது தங்களுடைய அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தி வைப்பதாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து நேற்று இரவு 11 மணிக்கு இரண்டு குவைத் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், அதேபோல் மஸ்கட் செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், அதிகாலை அபுதாபி செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், தோகா செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், தோகா செல்லக்கூடிய கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் துபாய் செல்லக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் சென்னைக்கு தோஹா மற்றும் கத்தாரிலிருந்து வர வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் குவைத்திலிருந்து வர வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் உட்பட 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இதுவரை 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் தொடர்ந்து அந்த வான் பரப்புகள் மூடப்பட்டிருந்தால் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கத்தார் ஏர்லைன்ஸ் விமானங்கள் 3 விமானங்கள் இந்த அதிகாரி சென்னை 2 மணிகளில் சென்னைக்கு வந்து தரையிறங்கியுள்ளன. பயணிகள் அனைவரும் விமானத்தை அமர வைக்கப்பட்டுள்ளார்கள். தாய்லாந்து மற்றும் தோஹா சென்று கொண்டிருந்த 2 கத்தார் விமானங்களும் சென்னையில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையிலிருந்து அந்த விமானங்கள் வான் பரப்புகள் திறக்கப்பட்டவுடன் புறப்பட்டு செல்லும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி.